வணக்கம் நண்பர்களே. இப்போ இதை நான் மார்னிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா மார்னிங் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபால் ஆஃப்டர் ஏ பிக் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வில் ரிவர்ஸ். அங்கே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வரும். கேண்டில் வரும்போது கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ்னா அது ரொம்ப பெருசாக மேலவும் போகாது, ரொம்ப கீழவும் வராது. கம்ப்ரஸ் அப்படின்னா சுருக்குறது. அப்படியே இந்த கேண்டில் அப்படியே ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இருக்கும். அதாவது பையர் சைடும் போகாம பியர் சைடும் போகாம இந்த டவுன் ட்ரெண்டை அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபால் ஆகுது. ஃபால் ஆகும்போது வால்யூம் பாருங்க படிப்படியா ஏறிட்டே இருக்கு. அப்போ இந்த செல்லிங் பிரஷர் இந்த இடத்துல இந்த ஹேமருடைய லோ கட் ஆகல, அந்த டவுன் ட்ரெண்டோடைய லோ கட் ஆகல. சம்டைம்ஸ் கட் ஆகும். கட் ஆகிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை, கட் ஆயிடுச்சின்னு பயப்பட வேண்டியது இல்லை. அந்த கட் ஆனாலும் கூட அடுத்து வரக்கூடிய கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த இந்த வால்யூம் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு வால்யூம் வந்திருக்கு பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா இந்த செல்லர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுது. அப்படியே போட்டு பிழிஞ்சி எல்லாரையும் ஷார்ட்டை கவர் பண்ண வச்சு இங்க பையிங் வருது. அதான் ஷார்ட்ஸ் ஸ்குவீஸ் அப்படின்வாங்க. இந்த இடத்துல ஷார்ட்ஸ் ஸ்குவீஸ் ஆகுறது இந்த வால்யூமை வச்சு நம்ம அனுபவத்துல தான் இதெல்லாம் கத்துக்க முடியும். இதெல்லாம் எந்த வெபினார்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வெபினார்லாம் போயிட்டு பணத்தை இழந்துடாதீங்க. நானே கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாலும் வராதிங்க. தயவு பண்ணி ஃப்ரீயா கத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அந்த பணத்தை டிமேட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது இன்னொரு வகையில பார்க்க போனா நம்ம பல வகையில யோசிக்கணும். இது ஒரு ஹேமர், ஓகேங்களா? இது ஒரு ரிவர்ஸ் ஹேமர் அப்படின்ற மாதிரி தலைக்கீழ சுத்தியல தலைக்கீழ பிடிச்ச அப்படி இருக்கும். ரிவர்ஸ் ஹேமர் அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு இன்வெர்டட் ஹேமர். ஸோ ஒரு ஹேமர் ஒரு இன்வெர்டட் ஹேமர் இது மாதிரி வருதுன்னா காம்பினேஷன் ஆஃப் ஹேமர் அண்ட் இன்வெர்டட் ஹேமர் அப்படி வருதுன்னா மோஸ்ட்லி அது மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல தான் அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு ஹேமரும் ஒரு இன்வெர்டட் ஹேமர் இதை வச்சு தான் நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன் மார்னிங் ஸ்டாரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நாளைக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாளைக்கு இந்த கேண்டலை விட ஒரு பெரிய கேண்டல் வரணும். அப்படி அந்த க்ளோசிங் இந்த கேண்டல் இந்த 3 கேண்டல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டல் எல்லாம் விட பெரிய க்ளோசிங் வரணும். இப்போ இந்த கேண்டலோடைய க்ளோசிங், இந்த கேண்டலோடைய க்ளோசிங், இந்த கேண்டல், இந்த 3 க்ளோசிங்கோட பெட்டர் க்ளோசிங் வரணும். பட் இன்னைக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். ஏன்னா இங்க ஷார்ட்ஸ் ஸ்குவீஸ் ஆகும்போது வால்யூமே வராது. அது பையிங்காவும் தெரியாது. அதாவது ஏமாத்துறது. அதாவது இது புல்லிஷ் மாதிரி காமிச்சிட்டு எல்லாரும் வண்டியில ஏறிடுவாங்கல்ல. வண்டியில ஏத்த விடாம இருக்கிறதுக்கு வால்யூம் ஸ்குவீஸ் பண்ணி வால்யூம் ட்ரை பண்றது தான் இந்த கான்செப்ட். வால்யூம் ட்ரை பண்ணிட்டான் இல்லைங்களா? பாருங்க, நேற்று இந்த கேண்டல் வெள்ளிக்கிழமை கேண்டலோட இன்னைக்கு கேண்டலோடைய வால்யூம் கம்மி. இப்ப நாளைக்கு வரக்கூடிய கேண்டல் இந்த கேண்டல் விட பெரிய கேண்டலா வரும். ஆல்மோஸ்ட் வெள்ளிக்கிழமை கேண்டல் மாதிரி வரலாம். இல்ல இங்க ஒரு கேண்டல் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பெரிய கேண்டல் நாளைக்கு வரும். வரும்போது இந்த ஐயெல்லாம் கட் பண்ணி மேல அப்படி போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதோடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து இறங்கிச்சோ இந்த டவுன் ட்ரெண்ட் அங்க வரைக்கும் போகும் அந்த அப் ட்ரெண்ட். அப்ப டார்கெட் என்ன உங்களுக்கு? இதுதான் டார்கெட். நன்றி, வணக்கம் மக்களே.